மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, இரும்பெரும் தாயாருக்கும் உடல் நலம் இல்லை. பி. சுசீலாவும் தனது தாயும் நலம் பெற வேண்டி வைரமுத்து பார்த்தீங்கன்னா கொடுத்த பேட்டி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை சிம்மில் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். கடந்த சில நாட்களாகவே மூத்த பின்னணி பாடகியான பி. சுசீலா உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில் இது தொடர்பாக தனது எக்ஸ்தல பதிவில் கவிஞர் வைரமுத்து இருபெரும் தாயாருக்கும் உடல்நலமில்லை என்று கூறியிருக்காங்க. அவரது தாய்க்கும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதை பதிவு செய்துள்ள வைரமுத்து இருவருமே நலம் பெற வேண்டும் என வேண்டியிருக்காங்க. தனது எக்ஸ்தல பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, இருபெரும் தாயாருக்கும் உடல்நலம் இல்லை. ஒருவர் எனக்கு பாலூட்டிய தாய் அங்கம்மாள் ராமசாமி, இன்னொருவர் எனக்கு பாட்டொட்டி தாய் பி. சுசீலா. நாட்டார் தமிழை கற்பித்து பெற்ற தாய், பாட்டா தமிழை கற்பித்து ஊற்றாய். தாங்கு துணை இல்லாமல் தன்னியக்கம் இல்லை. இருவருக்கும் சற்றப்பும் சம வயது கொண்ட தாய்மார்கள். இருவருக்குமே வாழ்வு சர்க்கரையில் கசைகிறது. நான் பாசத்தோடு படைக்கும் சத்துமாவு கஞ்சி தான் இருவருக்குமே ஆகாரம். இருவரையுமே மாறி மாறி நலம் கேட்கிறேன். அந்த 4 கரங்களையும் பற்றும் பொழுது நடுங்கி நின்ற இன்னிரு கரங்களும் இருபெரும் தாயாரும் நலமுறை நெடுநாள் வாழ வேண்டும் என்று வைரமுத்துகள் அவர்கள் பார்த்தீங்கன்னா கவிதையின் வாளாக பி. சுசீலா அவர்கள் உடல்நலம் பெற வேண்டும் என்று அந்த பதிவில் போட்டிருக்காரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பி. சுசீலாவுடைய உடல்நலம் ரொம்பவே மோசமாகி இருப்பதால் மருத்துவர்கள் கிட்டத்தட்ட 1 வாரம் கெடு கொடுப்பதாக சோசியல் மீடியாவில் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. பி. சுசீலா அவங்க வயது மூப்பின் காரணமாக எந்த ஒரு திரைப்பாடல்களும் பாடாமல் அவங்க எங்கேயுமே வெளியிலே செல்லாமல் வீட்டிலேயே முடங்கி இருப்பதாக அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்லிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.